ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கலரிசியை வச்சு எப்படி பிரிஞ்சி ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபந்தான். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். இது நம்ம நார்மலாக சாதம் முடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான். இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறட்டும். அரிசி ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம சேர்த்த புதினா மல்லி எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட், 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. சோம்புவை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சோம்பு பவுடர் சேர்க்கறதுனால நம்ம பிரிஞ்சி ரைஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியோட அளவை பொறுத்து தண்ணியோட அளவை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சாதம் நமக்கு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட குழையில, அடியில் பிடிக்கல, நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் நமக்கு பிரிஞ்சி ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.